எல்லாமே பேசி மொத்தமாக தோத்துரும். நல்லா இருக்குண்ணா, உண்மையாகவே நல்லா இருக்கு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கேட்ச்லாம் விட்றாங்க, அது முடிஞ்சுன்னா அது முடிஞ்சிடும். அவனை தான் ஜெயிப்பாங்க போல இருக்கு. அவங்க ஜெயிச்சிட்டாங்களா? மேட்சா மொதல் 15 ஓவர் வரைக்கும் நம்ம நல்லா போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மொத்தத்தையும் அவங்க கையில் திருப்பி கொடுத்துட்டோம். ஃபைட்டிங்கே இல்லை. அடுத்த தடவையாவது நல்ல டீம் செட் பண்ணணும் மேனேஜ்மெண்ட், அப்போ தான் நல்லாயிருக்கும். மேனேஜ்மெண்ட் சரியில்லை. நெக்ஸ்ட் இயர் கம்பேக் கொடுப்போம். வெரி பேட், வெரி பேட். பிரதர், டோட்டலி இந்த வருஷம் செலக்ட் பண்ண சென்னை டீம் வந்து ஒர்ஸ்ட் செலெக்ஷன், புவர் செலெக்ஷன். ரொம்ப வந்து நாங்கள் வந்து ரொம்ப அன்ஹாப்பி. தேங்க்யூ. எல்லா மேட்சும் டிக்கெட் வந்து நான் 2000 டிக்கெட் 4000 5000 கொடுத்து வாங்கிட்டு வரேன் தலை. ஆனால் டோனி ஆடுவார்னு பார்த்தா எதுவுமே ஆட சொல்கிறாரு அவர். ஆக்சுவலாக என்னன்னா டோனிக்கோசம் வராவர் இவர். ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா இவர் வந்து பொய் சொல்கிறவங்க வாழ்ந்துருக்காரு. புரியுதா? அது என்னன்னா டோனிக்கோசம் வரும்போது அது கரெக்டாக உண்மையாக பேசணும். அவர் தப்பாக பேசுகிறாரு. சரிங்களா? டோனி தான் மெயின். நல்லா தான் இருந்துச்சு. தோனி நிறைய ரன்ஸ் பண்ணுவார்னு நினச்சோம். பட் தோனி நல்லா விளையாடுவாருன்னு நினச்சோம் சார். பரவாயில்ல, வந்து மேட்ச் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நல்லா பண்ணார், நல்லா பண்ணார் சார். என்ன சார்? நல்லா பண்ணுறாங்க சார். ரொம்ப சந்தோஷம் மேட்ச் பார்த்தது. என்ன ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் சேப்பாக் ஸ்டேடியம் வந்தால் இப்படி டிஸ்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. 15வது ஓவர் வரைக்கும் நல்லா போயிட்டுச்சு. 14 ஓவர் கொடுத்தாங்க. அப்புறம் சாம் கரன் பேட்டிங் 81 ரன்ஸ், உண்மையிலே 88 ரன்ஸ், உண்மையிலே சூப்பர் பேட்டிங்கு. சஹல் ஹேட்ரிக் வந்து அதுதான் கேம் ரிட்டைனிங் போயிட்டாங்க. வந்து ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா நிறைய ஈஸி. அதுதான் நான் மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல, அந்த அதை பார்த்துட்டு அது போதும். ஆமாம்.